எத்தனை வருஷம் வேணாலும் நான் இருப்பேன். யாரையும் எனக்கு அலோவ் பண்ணணும், யார் கூட பழகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இல்லை. உங்க கூட வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சுக்கிட்டே நான் இருந்துருவேன் கடைசி வரைக்கும். கல்யாணமோ எதுவுமே எனக்கு தேவையில்லை. எங்கட ஊர்ல அப்படி இல்லையே. லவ்வர் என்றா வேற, காதல் என்பது வேற, நட்பு என்பது வேற. அப்ப நீங்க கிளியரா சொல்லுங்க, லவ்வரா இல்லாட்டி பாய் ஃப்ரெண்டா? நீங்க லவ் பண்ணது 9 வருஷம், ஆனா கொடுத்து விட்டவங்களை லவ் பண்ணிக்கிறது 10 வருஷமா? அப்படி சொல்லித்தான் எனக்கு அனுப்பி விட்டார். அப்படியே எனக்கு அந்த ஒரு வருஷம் அங்கேயே போயிட்டு என்ன நடந்தது? 9 வருஷம் பண்றீங்க, அவர் 10 வருஷம் பண்ணா, அந்த இடையில 1 வருஷம் என்ன ஆச்சுது? ஏன் கதைக்கிறே இல்லையா? இப்ப நீங்க ஏன் கதைக்கிறே இல்லை? 9 வருஷமா லவ் பண்ணிருக்கிறீங்க, இப்போ 1 வருஷம் மிஸ் ஆகுது. ஆனா அவர் இப்பயும் உங்களை தான் நினைச்சு கொண்டு இருக்காராம். இப்ப எல்லாம் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பினது உங்களுக்காக தான். அப்ப அவர் தான் கதைக்கு வேணாமன்றா? அப்ப நீங்க வேணாமன்றல? அப்ப உங்களுக்கு அவர் இப்ப வந்தாலும் அக்செப்ட் பண்ணுவீங்க? ஏன் அக்செப்ட் பண்ற இல்ல? என்ன ரீசன்? ஓகே, அதே தானே அவரும் சொல்றார். எனக்கு ஃபியூச்சரே எனக்கு தேவையில்லை, நீங்க இல்லாத லைஃப் அவருக்கு தேவையில்லைன்னு அவரும் சொல்றார். தன்னில் தான் பிள்ளை, நான் தான் எல்லா பிள்ளையுமே, என்னில் தான் எல்லா பிள்ளையும், என்னை பழையபடி ஏற்றுக்கொள்ளு கேட்டால் ஓமண்டுவீங்களா இல்லையா? அது மட்டும் சொல்லுங்கள். கடைசியிலையும் ஓமட்டே சொல்ல மாட்டீங்க. நான் அந்தளவுக்கு என்ன ஹோம் உங்களுக்கு? தெரிஞ்சவங்க யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படி கிஃப்ட் எல்லாம் கொடுத்து விடுற அளவுக்கு? என்ன ஒருத்தரையும் தெரியாதா? யாரு? ஆகாஷா? அதே ஆகாஷ்ன்றது என்ன வைக்க வர்றீங்க? வெட்டிங் பண்ணிட்டீங்களா? இல்லையா? பாய் ஃப்ரெண்டா? பாய் ஃப்ரெண்டா? அப்படியா? உங்களுக்கு அப்படி சொல்லி வர இல்லையே. பாய் ஃப்ரெண்டா அனுப்பினது? கெஸ் பண்ண தெரியல, அவங்களா தான் இருக்குமா? சரி, ஓகே, அடுத்த கிஃப்டையும் பார்ப்போம். அடுத்த கிஃப்ட்டை பார்த்தா ஒரு வேலை கன்ஃபார்ம் பண்ணிடுவீங்க. அடுத்த கிஃப்ட் எப்படிங்க? இது என்னவா இருக்கும் சொல்லிட்டு? என்னவா இருக்கலாம்ட்டு ஏதாச்சும் கெஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கா? ட்ரெஸ்ஸா? சரி, ஓகே, ஓப்பன் பண்ணுங்க. அப்போ சரியாக கெஸ் பண்ணீங்க. அப்போ யாருக்கு கொடுத்து விட்டானு தெரிஞ்சானே இருக்கும். கிஃப்டை சரியாக கெஸ் பண்ணுறீங்க, அப்போ யார் கொடுத்து விட்டான்னு ஒரு ஐடியா இருக்குன்னு தானே. பாருங்க, ரெண்டும் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிடிக்க இல்லையா? ஓகே, அப்போ யார் அனுப்பி இப்படி பிடிச்ச மாதிரி கிஃப்ட் அனுப்புறா? யார்? ஆகாஷ் தானா? இவங்களோட அத்தான் அக்காலாம் இருக்கிறாங்க, அவங்களாம் என்ன நினைக்க போகிறாங்க? என்னண்டு இல்லை, நான் சொல்கிறேன் அவங்க அனுப்பியிருப்பாங்க தானே, நீங்கள் அவங்கள சொல்லாமல் அவரை சொன்ன. அப்போ அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்போம்மா, நீங்கள் அதெல்லாம் அனுப்பினீங்களான்ட்டு. அங்கே கால் பண்ணுங்க பார்ப்போம். பயமாக இருக்கா? சரி, ஓகே, நாங்கள் கடைசியாக அவருக்கு ஃபோன் பண்ணுவோம். அதுக்கிடையில் வந்துருக்கு கிஃப்டையும் பார்ப்போம். ஆனால் நீங்கள் சொன்ன பேரில் வேறு இல்லை, பிரதீப் என்ற ஒரு பேரில் தான் வந்தது. ஓ, நல்லா யோசிச்சு பாருங்க. தெரியாதா? இப்போ யார்? இங்கே இருக்கிற ஒரு ஆள் தான். நீங்கள் சொன்ன ஆகாஷ்ன்ற பேரில் வேறு இல்லையே. உங்களோட ஃப்ரெண்ட்ஸில் யாராவது இருக்காங்களா? அப்படி யாருமே இல்லையா? சரி, ஓகே, அடுத்த கிஃப்டையும் பார்ப்போமே. என்ன சிரிப்பை பார்த்தா யாருன்னு கெஸ் பண்ணிட்டீங்க போல. கொஞ்சம் சத்தமாக கதைங்க, எனக்கு கேட்குது இல்லையே. வேற நான் அவங்களுக்கு கேட்கும். கேட்கலைக்கா? சத்தியமாக கேட்குறேன், கொஞ்சம் காது பிரச்சனையாக்கா, கொஞ்சம் சத்தமாக கதைங்க. ஆகாஷ் தான். என்னன்னு சொல்கிறீங்க ஆகாஷ்ன்ட்டு? ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்குன்னு தானே. ஓகே, ஆகாஷ் உங்களுக்கு யார்? என்ன சொல்லுங்க, சொல்லி முடியுங்க. பாய் ஃப்ரெண்ட். அப்போ லவ்வர் இல்லையா? ரெண்டு ஒன்றை இல்லையே. எங்கட ஊரில் அப்படி இல்லையே. லவ்வர் என்றால் வேற, காதல் என்பது வேற, நட்பு என்பது வேற.
இப்போ நீங்கள் கிளியராக சொல்லுங்கள், லவ்வரா இல்லாட்டி பாய் ஃப்ரெண்டா? பாய் ஃப்ரெண்ட். அப்போ லவ்வர் இல்லை, காதலன் இல்லை. ஆ, காதலன் இல்லையா? என்னக்கா அப்போ நீங்கள் லவ் பண்ணே இல்லை? பண்ணீங்களா? ஓகே. எவ்வளோ காலம் லவ் பண்ணீங்க? ஆ, நல்லா யோசிச்சு பாருங்க. 9 years. இப்போ இந்திய நாளோட சேர்த்து எத்தனை? ஆ, நீங்கள் லவ் பண்ணது 9 வருஷம், ஆனால் கொடுத்து விட்டவங்களை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது 10 வருஷமா? அப்படி சொல்லித்தான் எனக்கு அனுப்பி விட்டார். அப்படியே எனக்கு அந்த ஒரு வருஷம் அங்கேயே போயிட்டு என்ன நடந்தது? 9 வருஷம் பண்ணுறீங்க, அவர் 10 வருஷம் பண்ணா, அந்த இடையில ஒரு வருஷம் என்ன ஆச்சுது? ஏன் கதைக்கிற இல்லையா? இப்போ நீங்கள் ஏன் கதைக்கிற இல்லை? 9 வருஷமா லவ் பண்ணியிருக்கிறீங்க, இப்போ ஒரு வருஷம் மிஸ் ஆகுது. ஆனால் அவர் இப்பயும் உங்களை தான் நினச்சோன்னு இருக்காராம். இப்போ எல்லாம் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பினது உங்களுக்காக தான். என்ன ரீசன்? ஓகே, நீங்கள் வந்து அவரோட கதைக்காம வர்றதுக்கு, அவர் வேணாண்டு வர அளவுக்கு என்ன ரீசன் சொல்லுங்கள். அப்போ அவர் தான் கதைக்கு வேணாமன்றா? அப்போ நீங்கள் வேணாமண்டில்ல, அப்போ உங்களுக்கு அவர் இப்போ வந்தாலும் அக்செப்ட் பண்ணுவீங்க. ஏன் அக்செப்ட் பண்ணுறது இல்லை? என்ன ரீசன்? சரி, அக்செப்ட் பண்ணாத ரீசன் இருக்குன்னு தானே? ஓகே ஓகே, திருப்பி அவங்களாவே வந்து கேட்குறாங்கன்னு வைங்க, திருப்பி என்ன ரீசன்? சரி, 9 வருஷம் லவ் பண்ணியிருக்கீங்க, சரியா? அப்போ அவரை விட்டுட்டு நீங்கள் இப்போ 1 வருஷம் இருக்கிறீங்க. இதுக்கு பிறகு வேறு ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சு பாருங்க. ஓகே, அதே தானே அவரும் சொல்கிறார், எனக்கு ஃப்யூச்சரே இனி தேவையில்லை, நீங்கள் இல்லாத லைஃப் அவருக்கு தேவையில்லைன்னா அவரும் சொல்கிறார். சரி, இப்போ அவர் ஒரு வேளை வர்றார், சரியா? வந்து கூட ஹாலில் விழுந்து கதறி அழுகிறார். அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போயும் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. தன்னில் தான் பிள்ளை, நான் தான் எல்லா பிள்ளையுமே, என்னில் தான் எல்லா பிள்ளையும், என்னை பழையபடி ஏற்றுக்கொள்ளன்னு கேட்டால் ஓமண்டுவீங்களா இல்லைன்னுவீங்களா? அது மட்டும் சொல்லுங்கள். கடைசியிலையும் ஓமண்டே சொல்ல மாட்டீங்க. நான் அந்தளவுக்கு என்ன ஹோம் உங்களுக்கு? ஓகே, நீங்கள் ஃபேமிலியோடைய வாழ போகிறீங்க இல்லையே? நீங்கள் வாழ போகிறது நீங்கள் 2 பேரும் தான், சரியா? என்ன நான் சொல்கிறேன் சரி தானே? ஃபேமிலி வந்து வெட்டிங்கு பிறகு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஸ்டார்ட்டில் பண்ணாட்டிக்கும் வெட்டிங்கு பிறகு நடக்கிறது, சரியா? பாருங்க, அனுபவம் இல்லாக்க நிறைய பேர் வைக்கணும். சின்ன வயசில் ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்? ஓகே, லவ் பண்ணுறீங்களா 2 பேருக்கு? இப்போ உங்களோட வீட்டிலலாம் ஓகே தானே? உங்களோட வீட்டில் எல்லாருக்கும் தெரியுமென்னு சொன்னது. அப்போ உங்களுக்கு வந்து அண்ணாக்கா இவ்வளோ பெரிய சப்போர்ட் இருக்கு, நீங்கள் அவங்களோட வீட்டை பற்றி யோசிக்க தேவையே இல்லை. லவ்வில் வந்து யாராச்சும் ஒருத்தவங்க தான் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, சரியா? யாராச்சும் ஒருத்தட்ட ஃபேமிலி தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். 2 சைட்லையுமே இருக்காது. அப்படி 2 சைட்லையுமே இருந்தால் வேறொரு பிரச்சனை புதுசாக வரும். அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துருக்கிறீங்க. அவர் இடையில குழப்பி கொண்டு போயிட்டார். இப்போ அவரே ரியலைஸ் பண்ணிட்டார், ஓகே உங்களை நீங்கள் இல்லாமல் அவரால் இருக்கலாண்டு. ஓகேயா? சீரியஸா? நீங்கள் நம்ப இல்லையா? என்ன சரியா? இந்த வாய்ஸை வந்து வழியாக கேளுங்க, சரியா? குட் மார்னிங்ண்ணா. அந்த பொண்ணுக்கு எப்படியாவது கொண்டு போயிட்டு எப்படியாவது கிஃப்ட்டை கொடுத்துருங்க, சரியாண்ணா? பிறந்த நாள் போன வருஷம் பர்த்டேக்கு என்கிட்ட பேசினாங்க அந்த பொண்ணு. இந்த வருஷம் பர்த்டேக்கு அவங்க என்கிட்ட பேசலை. என்கிட்ட பர்த்டேக்கு அவங்க இந்த பையனை விஷ் பண்ணலை. ஆனால் எனக்கு அவங்க பர்த்டே வந்து நினைவு இருக்கும். அவங்க என் மேலே கோவமாக இருப்பாங்க, ரொம்ப கோவமாக இருப்பாங்க. நான் அவங்க மேலே யார் மேலேயுமே நான் கோவம் இல்லை. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கணும். எனக்கு பிடிச்சது எல்லாம் கூடவே பிடிச்ச பொண்ணுனா, எங்கள் அம்மாவுக்கு மேலே பிடிச்ச பொண்ணுனா அந்த பொண்ணு மட்டும் தான். அந்த பொண்ணுக்காக எத்தனை வருஷம் என்னால் இருப்பேன். அந்த பொண்ணு எப்பயாவது என்னை புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து ஒரு நாள் பேசும். என் மேலே எந்த தப்புமே கிடையாதுண்ணா. நான் அந்த பொண்ணு நல்லா இருக்கணும்னு மட்டும் தான் நான் எப்பயுமே நினைப்பேன். பொண்ணு நான் அனுப்பின கிஃப்ட் எதுவும் பேசிடுவாங்களோ தெரில. அவங்க சந்தோஷமாக இருக்கணும், எங்கே இருந்தாலும் அவங்க சந்தோஷமாக இருக்கணும். அவங்க எத்தனை வருஷம் சென்று என்கிட்ட வந்து பேசினாலும், ஃபோன் பேசி பேசாமல் இருந்தாலும், கொஞ்சம் நேரத்துக்கு வந்து என்கிட்ட பேசினாலும் நான் அவங்களுக்காக இருப்பேன். நான் அவங்களுக்காக உண்மையாக எப்பயுமே இருப்பேன். இப்போ எனக்கு யாருமே இல்லைண்ணா, நான் தனியாக இருக்கேன். வீட்டில் யாரும் என்கிட்ட பேச மாட்டாங்க, யாருமே எனக்கு இல்லை, நான் தனியாக இருக்கேன். பரவாயில்ல, நிறைய கவலை கஷ்டம் வருது, எல்லாத்தையுமே தாங்கிட்டு நான் இருப்பேன். ஆனால் என் கஷ்டத்தை யாருமே ஏமாற்றி படக்கூடாது, அதுதான் நினைப்பேன் நான். இந்த பொண்ணு எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும், அது மட்டும் தான். இந்த பிறந்த நாளை நல்லா சந்தோஷமாக கொண்டாடணும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பொண்ணுக்கு நான் செஞ்சேன். நான் நினச்சேன், போன வருஷம் கூட நான் பேசும்போது நான் நினச்சேன், அடுத்த வருஷம் பிறந்த நாளை பர்த்டே அழகாக செய்யணும், பாவம் அப்படின்னு நினச்சேன். பேசணும் அப்படின்லாம் நினச்சேன். ஆனால் இந்த வருஷம் என்கிட்ட பேசாமல் போயிட்டாங்க. பேசாட்டியும் எனக்கு அந்த பொண்ணு மேலே சரியான மாதிரி பாசம். அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாசம் என்றைக்குமே இல்லாமல் போகாதுண்ணா. எப்பயுமே கடைசி வரைக்கும் சாகு வரைக்கும் அந்த பாசம் இருக்கும் என் மேலே, பொண்ணு மேலே. நான் இனிமேலே தனியாகவே இருப்பேன். அந்த பொண்ணாக வந்து எங்களை பேசினா நான் பேசுவேண்ணா. அந்த பொண்ணு மேலே ஒரு துளி கூட நான் கோவலை.
நான் எல்லாருமே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அது எனக்கு சரியான மனசு கவலையாக இருக்குண்ணா. எனக்கு உதவி செய்கிறதுக்கு கூட என்னோடய ஃப்ரெண்டுக்கு நிறையா பேர் இருக்காங்க. அவங்களாம் யாருமே எனக்கு உதவி யாருமே பேச மாட்டாங்க. அதனால் நான் எப்படியோ டிக்டாக்ல பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, இவங்ககிட்ட சரி நம்ம காசு கொடுத்து போய்ட்டு சர்ப்ரைஸாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் இதை உங்கள்கிட்ட செஞ்சேண்ணா. ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு நீங்கள் இது செஞ்சு கொடுங்கண்ணா. அந்த பொண்ணு என் மேலே கோவப்படுவாங்களோ தெரில. இது கோவப்படாத அளவுக்கு செஞ்சு கொடுத்துட்டு வாங்கண்ணா. என்னோட பேசாட்டி கூட பரவாயில்ல. அவங்க இந்த கேக்கை கட் பண்ணி வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை உடுத்தி சந்தோஷமாக கேக்கை கட் பண்ணி சந்தோஷமாக இருக்கணும். அவங்களோட பிறந்த அன்னைக்கு கண்டதெல்லாம் யோசிக்காமல் சந்தோஷமாக இருக்கணும். அது மட்டும் தான். அது அப்படி இருந்தாலே போதுண்ணா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்க என்றைக்கும் கண் கலங்கக்கூடாது. அவங்க நல்லா சந்தோஷமாக எவ்வளோ நாள் போனாலும் அவங்க நல்லா சந்தோஷமாக இருக்கணும். அவ்வளோதான். அது மட்டும்தான் என்னோடய சந்தோஷம்ண்ணா. என்னால் அவங்க அம்மா அவங்க அப்பா அவங்ககிட்டலாம் யாருக்கிட்டையும் பேசாமல் இருக்க வேணாம். பேசி சந்தோஷமாக இருக்கணும். நான் யாருமே இல்லாமல் வளர்ந்தேன். நானே யாரோட பாசமும் இல்லாமல் வளர்ந்ததுனால எனக்கு பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு அப்படி இல்லை. அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்க. அவங்க மேலே சரியான பாசம். அவங்க மேலே நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுங்க, சந்தோஷமாக இருங்க. என்னை பற்றி அவங்க இனிமேல் எதுவுமே கழிக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அவங்க கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். உங்கள் வீட்டில் ரூபி எல்லாமே சந்தோஷமாக இருக்கணும். என்னை பற்றி யோசிக்காமல் நீங்கள் சந்தோஷமாக இருங்க. சரியா? வேறு யாரோ அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக இருங்க. இந்த கிஃப்ட்டை மட்டும் எனக்காக ஏற்றுக்க. சரியா? நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். அது மட்டும்தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எங்கே போனாலும் என்ன செஞ்சாலும் கவனமாக நிதானமாக சந்தோஷமாக இருந்தால் நான் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பேன். எத்தனை வருஷம் வேணாலும் நான் இருப்பேன். யாரையும் எனக்கு அலோவ் பண்ணணும், யார் கூட பழகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இல்லை. உங்கள் கூட வாழ்ந்த வாழ்க்கையை நினச்சிக்கிட்டே நான் இருந்துருவேன். கடைசி வரைக்கும் கல்யாணமோ எதுவுமே எனக்கு தேவையில்லை. என்னால் என்ன முடியுமோ அதை நான் சம்பாதிச்சுட்டு எனக்காக நான் இருந்துருவேன். கடவுள் என் கூட இருப்பார். எப்பயும் உங்களுக்கும் கடவுள் இருப்பார். எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி பழகாதீங்க. நிதானமாக பழகு. எல்லாம் ஒரு மாதிரி இருக்க மாட்டாங்க. கவனமாக இருக்கணும். டைமுக்கு சாப்பிடணும். கவனமாக இருக்கணும். வேறு ஒன்றும் சொல்லலை. ஐசு உன்னை ரொம்ப பிடிக்கும். சரியா? இதுக்கு மேலே பேசினா அழுந்துருவேன். நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். எதுவுமே நினச்சிக்க வேணாம். அதுக்கு சந்தோஷமாக ஏற்றுக்குங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சரி நினச்சி சரி ஏற்றுக்குங்க. ஐசு நல்லா இருக்கணும். நீங்கள் எதுவும் என் வாய்ஸ் ரெக்கார்டில் எதுவும் நான் தவறாது பேசியிருந்தேன் என்ன மன்னிச்சிக்கங்க. என் மேலே கோவப்படாதீங்க. யார் மேலேயுமே கோவப்படாதீங்க. இது நானாக ஆசைப்பட்டு ஒன்று செய்யணும்னு நினச்சி நானே என்கிட்ட அப்போ காசு இருக்கலை. வந்த புதுசில் உங்களோட பர்த்டே செய்கிறதுக்கு பெருசாக காசு இருக்கலை. ஏதோ சாதாரணமாக காசு இருந்துச்சு. இல்லை நான் சாதாரணமாக உங்களுக்கு கேக் வாங்கி கட் பண்ணேன். ஆனால் இந்த வருஷம் நான் கொஞ்சம் கடன்லேருந்து நான் இதாகிட்டேன். அதனால் எனக்கு இப்படி செய்யணும்னு ஒன்று தோணுச்சு. அதனால் நான் செய்கிறேன். என்னை எதுவும் நினச்சிக்காதீங்க. நான் இப்படி செஞ்சதுக்கு எதுவும் நினச்சிக்காதீங்க. அந்த கிஃப்ட்டை நீங்கள் தாராளமாக ஏற்றுக்கணும். அது மட்டும் தான் என்னோடய சந்தோஷம். மனசார ஏற்றுக்கிட்டிங்கன்னா அது போதும். 5 வருஷமோ 10 வருஷமோ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என்னை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நாள் உட்காந்து பேசினாலும் நானே வரைக்கும் நான் இருப்பேன். தனியாக இருந்துருவேன். நான் சின்னதுலேருந்து யாருக்கிட்டையும் பாசமும் இல்லாமல் வளர்ந்துட்டேன். நீங்கள் மட்டும்தான் என் கூட இருப்பீங்க. அப்படிலாம் எந்த கஷ்டம் எவ்வளோ என்ன சொன்னாலும் என் கூட இருப்பீங்க. நீங்கள் மட்டும்தான். ஆனால் இப்போ நீங்களும் இல்லை. யாருக்கிட்டையுமே என் கஷ்டத்தை சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. என் சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு கூட யாரும் இல்லை. தனியாகவே இருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எது சந்தோஷமோ, என் கூட பேசாதது சந்தோஷமாக இருந்தால் அந்த சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிச்சுக்கலாம். என் கூட பேசினா உங்களுக்கு சந்தோஷமாக தான் நீங்கள் என்கிட்ட பேசலாம். என்ன உங்களுக்கு தோணுது செய்யலாம். கவனமாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். சரியா? நல்லா படிக்கணும். ஏதாவது நல்லா தொழில் செய்யணும். நல்லா இருக்கணும். ஆசையாக செஞ்சேன் அதை ஏற்றுக்கணும். என்னை லவ் பண்ணாடி கூட லவ் பண்ணல. எங்கள் அண்ணன்னு நினச்சி சரியா நீங்கள் வாங்கிக்கணுத. எனக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும். வேறு எதுவுமே தேவையில்ல. நீங்கள் கஷ்டப்படக்கூடாது. நீங்கள் எப்பயுமே கஷ்டப்படக்கூடாது. சந்தோஷமாக இருக்கணும். அது மட்டும்தான் என்னோட சந்தோஷம். நீங்கள் பாவம் கவனமாக இருக்கணும். சரியா? எனக்கு நீ யாருமே இல்லை. ஐசு எங்கள் அண்ணாவோட வெடியில் இருந்தது. அதுக்கு கூட யாரும் எனக்கு இது வரைக்கும் எதுவுமே சொல்லலை. என்கிட்ட கால் பண்ணி காசு கேட்டாங்க. அவனே அம்மா இல்லை அப்படி. அதுக்கப்புறம் யாருமே எனக்கு கால் கூட எடுக்க மாட்டாங்க.
பரவாயில்ல, எனக்கு எங்கள் வீட்டில் கொடுத்த கஷ்டமும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த டைமில் என் கூட இருந்தீங்க நீங்கள். ஆனால் இப்போ எனக்கு யாருமே இல்லை, தனியாக இருக்கேன். உங்கள் அம்மா உங்கள் அப்பா என்கிட்ட சந்தோஷமா இருந்தாங்க. இப்போ எனக்கு யாருமே இல்லை. நீங்கள் நல்லா இருக்கணும் சரியா? நான் கடவுள்கிட்ட எப்படி வேண்டது, நீங்கள் நல்லா இருக்கணும் சரியா? உங்களுக்கு யாரு தப்பா நினைச்சு என்ன கிட்ட பிரிக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்க அவ்வளோ பேத்துக்கும் கடவுள் ஒருத்தர் கண்டிப்பா தண்டனை கொடுப்பாரு. நீங்க நல்லா இருக்கணும் சரியா? நான் இல்லாம போனா கூட நீங்க ஒரு நேரம் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். உங்களுக்கு அம்மா அப்பா பாசமா இருக்காங்க, அவங்க கூட சந்தோஷமா இருக்கணும் சரியா? நீங்க எப்பயும் நல்லா இருக்கணும். என்னால முடிஞ்சதை நான் உங்களுக்கு செஞ்சு எந்த கோபமும் இல்லாம என்னை ஏற்றுக்கணும் சரியா? இந்த கேக்கையும் இந்த பிறந்த நாள் கிஃப்டை ஏற்றுக்கணும். அதுவே எனக்கு சந்தோஷம், வேற எதுவுமே தேவையில்லை. நீ எப்பயாவது என்னை புரிஞ்சுக்கிட்டு வந்து பேசினாலும் நான் உங்ககிட்ட பேசுவேன். புரிஞ்சுக்கலன்னு சொல்லி உங்களுக்கு என்கிட்ட பேசாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு சந்தோஷம்னு நினச்சிங்கன்னா பரவாயில்ல, ஏன்னா தனியாக இருந்துருவேன். நான் சின்னதுல தான் அப்படி தானே, தனியாக இருந்துருவேன், அது பிரச்சனை கிடையாது. நீங்கள் நல்லா இருக்கணும், கவனமாக இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், எப்பயுமே சிரிச்சு சந்தோஷமா எல்லாத்துக்கூடையும் நல்லா இருக்கணும் சரியா? நல்ல பிள்ளையா இருக்கணும், அது மட்டும் போதும். நான் உங்களை என்னைக்குமே தப்பா நினைக்க மாட்டேன், உங்க மேல கோவப்பட மாட்டேன். நீ நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நான் எப்பயும் இருக்கேன் சரியா? நீங்க ஒரு நாள் நினைக்காதீங்க நான்லாம் மாறிடுவேன் அப்படிலாம். நான் இன்னைக்கு மாற மாட்டேன், இருந்தா எப்பயும் ஒரே மாதிரி இருப்பேன், இல்லைன்னா யாருக்கிட்டையும் பழகவே மாட்டேன். பண்ணி கொடுத்துட்டு போங்கண்ணா, ரொம்ப டைம் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. என்ன இப்போ என் கதைக்கு தோணவே இல்லையா? சொல்லுங்க. 9 வருஷமாக லவ் பண்ணியிருக்கீங்க சரியா? இடையில ஏதோ ஒரு பிரச்சனை, ஓகே 1 வருஷம் கதைக்கு இல்லை சரி, ஓகே. நீங்கள் இப்படியே பிரேக்கப் பண்ணிவிட்டு உங்களோட லைஃப்பை பார்த்துறீங்களாண்டா? இல்லை, இப்படியே இருந்துடானுன்றீங்க. அவரும் அதை தான் சொல்கிறேன், நான் இப்படியே இருந்துடுறேன். இப்படியே 2 பேரும் இருக்கிறதுக்கு முடிஞ்சு போன கதையை அப்படியே முடிச்சு விட்டுட்டு திருப்பி புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம் தானே? யோசிச்சு பாருங்க, நீங்கள் அவர் இல்லாமல் இருப்பீங்க அப்படியா? ஓகேயா? யார்கிட்ட ஃபேமிலியில் சண்டை இல்லை, யார்கிட்ட வீட்டில் சண்டை வராமல் இருந்திருக்கு? சரி ஓகே, ஒரு சம்பவம் நடந்தது, ஒரு பிரச்சனை நடந்தது, அது முடிஞ்சு போச்சு. பிரச்சனை ஏண்டா அதை பேசித்தான் அந்த சொல்யூஷன் கொண்டு வரணும். கதைக்காமல் இருந்தால் பிரச்சனை முடியாது. ஒரு பிள்ளையா ஒரு தப்பா அவங்கள்ட்டையும் பேசணும், இவங்கள்ட்டையும் பேசணும். என்ன நடந்ததுன்னு நேரம் கதைச்சு பிரச்சனையை அதோட முடிச்சோணும். அதை விட்டுட்டு நீங்கள் இப்படி கதைக்காமல் இருந்தாலும் பிரச்சனை முடியுமா? சரி ஓகே, அவர் தான் ஓகே, இப்போ அவர் தானே, அவரே சொல்கிறாரு தானே, ஓகே அதெல்லாம் விடுவோம், நீங்கள் கதைச்சா கதைப்பேன்னாண்டு. அப்போ இதுக்கு அப்புறம் நீங்கள் எப்படி வாதம் பிடிக்கிறீங்க? இப்போ என்னென்னா நீங்கள் உங்களோட ஈகோவை காட்டுறீங்க. ஓகே அவர் நான் சொல்லி கேட்கல, இப்போ அவர் சொல்லி நான் கேட்க மாட்டேன், அப்படி தானே? அப்போ என்ன கதைக்கிறீங்களா? கதைக்க மாட்டீங்க. அப்போ இது உங்களோட ஈகோ தான் என்ன? இல்லை அவன் கெஞ்சிறதை கெஞ்சட்டும், கதைக்கிறத கதைக்கட்டும், அவருக்கு இது தேவை, இப்படியே இருக்கட்டும் ரெண்டு போட்டு நீங்கள் இப்படியே இருக்கிறீங்க. உண்மையாக சொல்லுங்கள், நீங்கள் நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக தான் இருக்கிறீங்களா? 9 வருஷமாக லவ் பண்ணீங்க தானே, இப்போ இந்த 1 வருஷம் கதைக்கல கொள்ள நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கிறீங்க. அப்போ அவர் இல்லாத லைஃப் உங்களுக்கு ஓகே? ஷூராக சொல்லுங்கள். ஏன்னு சொன்னால் நீங்கள் ஒரு முடிவை சரியாக சொல்லாட்டிக்கு அவரும் அதை ஜோஜோன்னு இருப்பார், நீங்களும் உங்களோட இதுக்கு நீங்கள் இருப்பீங்க. பட் அவர்கிட்ட லைஃப் எல்லாம் பார்க்கணும். ஓகே இது நான் இப்படி தான் இருப்பேன், தேவையே இல்லை, நீ உண்ட வேலையே பார் மூஞ்சல் அடித்த மாதிரி நேரையே சொல்லி முடிச்சுட்டா அவரை அவர்கிட்ட லைஃப்பை பார்ப்பார். ஆனால் அவர் அப்படி பார்க்க மாட்டேன்னு சொல்லி கொண்டிருக்கேன். சரி ஓகே, இப்போ அவரே தானே கெஞ்சிறாருன்னு. இப்போ அவரே தானே கெஞ்சிறார். நீங்கள் வேண்டிய அளவுக்கு நீங்கள் அவரோட கதைக்காமல் இருந்து ஒரு பெரிய அவருக்கு இப்போ தான் விளங்குது உங்களை பற்றியே. ஓகே தன்னில் தான் மிஸ்டேக் இருக்குது, தான் எல்லா தப்பும் பண்ணி இருக்கிறேன் அண்டு அவருக்கே எல்லாம் விளங்கினுடைய தான் அவரே இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்கிறார். அதை விட அவரே ஃபீல் பண்ணி எல்லாம் சொல்லியிருக்கிறார். இப்போ அது இன்னும் விளங்காத ஒரு ஆளாக இருந்தால் இப்படி செய்திருக்க மாட்டார்.
இந்த அளவுக்கு செய்யணும்னு தேவையில்லை. அவர் வந்து அந்த டைமில் என்ன இதில் இருந்ததோ தெரியல. ஓகே, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ அவருக்கு இப்போ தான் அவருக்கு தெரியுது. அப்போ இப்போ தான் அவருக்கு கொஞ்சம் விளங்குது. அப்போ இதுக்கு அப்புறம் ஒரு சான்ஸ் கொடுக்குறா தானே. அப்போ அந்த சான்ஸே கொடுக்க மாட்டிங்களா? சரி, ஓகே, இதில் என்ன இருக்குது, இன்னொரு சான்ஸ் கொடுங்க. நீங்கள் இப்போ கால் பண்ணி அவரோட கதைக்கணும், கதைச்சின்றைக்கு ஒரு முடிவு காணணும். அப்போ தான் நான் விடுவேன். A few minutes later. Two hours later. அப்போ நீங்கள் என்ன வேணாம் முடிவு எடுத்துட்டீங்களா? வேணாமா? வேணுமா வேணாமா? ஆ, வேணுமா வேணாமா? டைம் எல்லாம் கொடுக்கல. ஒரு வருஷம் டைம் எடுத்தாச்சு. ஒரு வருஷம் டைம் எடுத்து இப்போ அவரே திருப்பி வந்து நிற்கிறார். சாம்பல் பார்த்து ஸ்டார்ல அவர் எப்படி இருந்தாரு, இப்போ எப்படி இருக்காரு, அது யோசிச்சு. இந்த ஒரு வருஷத்துல அவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸ்டார்ல எப்படி இருந்தாரு, இப்போ எப்படி இருக்கு. இதுக்கு பிறகு உங்களோட கையில் தான் இருக்கு. நீங்கள் ஓகே, உங்கள்கிட்ட திருப்பி வர்றாண்டக்கே நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவர் இருப்பார். என்ன இந்த டைமில் நீங்கள் இதண்டிக்கொண்டு போனால் உங்களோட ஃபேமிலிக்கு பிரச்சனை, அங்கே பிரச்சனை, எவ்வளோ பிரச்சனை. அதோட இப்போ நாங்கள் போகணும், அது பெரிய பிரச்சனை. இங்கேருந்து இந்த மலையை கடந்து நாங்கள் போகணும், எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை. ஜஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணி கதைக்கிறதுல என்ன ஆகிடப்போகுது. பக்கத்து வீட்டில் இருக்கார், 25 வரதுக்காக சொன்னேன், அங்கே தானே இருக்கிறேன். முதல்ல கதை இங்கே என்ன பிரச்சனைன்னு பாருங்கள், அப்புறம் ஒரு முடிவெடுங்க. என்ன மாட்டிங்களா, கதைக்கிறீங்களா? ஓகே, அப்போ இங்கே ஃபோன் எடுங்க. டக்கு டக்குன்னு பிரச்சனையெல்லாம் முடிச்சிடணும். இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வச்சு எடுத்தடிக்கக்கூடாது. சும்மா கதைங்க, சும்மா கதைங்க, ஃப்ரெண்டாக கதைங்க. உங்களோட லவராக எல்லாம் எக்ஸ் லவராக எல்லாம் பார்க்குறீங்க, ஃப்ரெண்டாக கதைங்க. நீங்கள் தானே சொல்லுங்க, ஒரு அவங்க கதைக்காங்கன்னு நினச்சிருக்கேன். தேங்க்யூ மட்டும் தானே. ஐ மிஸ் யூ, ஐ லவ் யூ. என்ன நீங்கள் இத்தனை வருஷத்துக்கு பிறகு கதைக்கிறீங்க, ஒரு மிஸ் யூ கூட இல்லையா? நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா, நான் உன்னோட எதிர்பார்ப்பேன். அது நீங்கள் தானே சொல்லணும். அதான் இவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப், அது இவ்வளோ காலத்து பிறகு கதைக்க இல்லைங்க. மனதுலேருந்து இவ்வளோ விஷயம் பெறணும். பேசுங்க பேசுங்க பேசுங்க, நான் வெயிட் பண்ணுறேன். சின்ன டேபிள் மாதிரி வந்து காண்டு டீப்பு மாதிரி. உண்மையாக சொல்லுங்க, எடுப்பீங்களா? சத்தியமா சத்தியமா, அம்மா மேலே சத்தியமா, கடவுள் சத்தியமா, திருப்பி கால் பண்ணுவீங்க? என்ன வாய்ஸை கேட்ட அப்புறம் கூட கதைக்க தோணும் இல்லையா? அவர் என்ன சொரியாவது கேட்க இல்லையா? மன்னிப்பு கூட கேட்க இல்லையா? கேட்டவரா? ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷன், எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷன் கொடுக்குறீங்களே. இப்போ ஓகே, அவங்களுக்கு கிளியரா கதைப்பீங்க? ஆ, கதைச்சித்தானே ஆகணும் ரெண்டு வரி கட்டாயமாக சொல்கிற மாதிரி இருக்குது. கதைப்பீங்க தானே? ஆ, இப்போ கோவம் குறைஞ்ச மாதிரி ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கூட குறைய இல்லையா? எனக்கு ஒரு கொஞ்சம் கூட கோவம் குறைய இல்லையா? ஃபுல்லாகவே இல்லாமல் போயிட்டு சந்தோஷம், ஃபுல்லாகவே அக்கா கோவம் போயிட்டு. ஓகே, இப்போல்லாம் ஃபினிஷ் தானே. இப்போ கேக் கட் பண்ணுவோம். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் உசுரு, ஹாப்பி பர்த்டே டு யூ. நான் அவர் தான் அப்படி சொல்ல சொன்னேன்.